ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மும்பை ஃபிளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான பிரியாணி சுவையில் கீ ரைஸ் தாங்க செய்ய போறோம். அதாவது நெய் சாதம் பண்ண போறோங்க. திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? கவலையே விடுங்க. பிரியாணி சுவையில ஒரு கீ ரைஸ் செஞ்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும். எல்லாரும் புகழ்ந்து தள்ளிடுவாங்க போங்க. வாங்க நம்ம கீ ரைஸ எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கீ ரைஸுக்கு தேவையான அரிசி பாருங்க. நான் 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். எடுத்து நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன். நல்லா ஊறிடுச்சு. இந்த அரிசியை இப்போ வடித்து வச்சிடலாம். தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வடித்து வச்சிடலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 வெங்காயம் நான் எடுத்து மெதுசாவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த நடுவில் உள்ள பகுதி பாதி அதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் முந்திரி பருப்பு வந்துட்டு கொஞ்சம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 30லேருந்து 50 கிராம் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு முந்திரி பருப்பு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் இங்கே பாருங்கள் நல்லா பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இனி காஞ்ச திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். 500 கிராம் அரிசிக்கு 1/2 கிலோ அரிசிக்கு நம்ம விருப்பம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இப்படி பலூன் மாதிரி வந்த உடனே தனியாக எடுத்துடலாம், இல்லைன்னா கசப்படிச்சிரும். இப்போ இதே எண்ணெயில் நம்ம மெதுசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் பொரிச்சு எடுத்துடலாம். இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வேகிறதுக்காக. நல்ல கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னா, அது நல்ல கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கிறதுக்காக சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இந்த கலரும் சேஞ்ச் ஆகாமல் அதே கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக இருக்கும். இதுவும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் வந்துட்டு நான் 4 கப்பு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கிறேன். நம்ம அரிசியில் சேர்த்துக்கிறதுக்காக இந்த தண்ணி 1/2 கிலோ அரிசிக்கான தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். 4 ஏலக்காய், 4 பட்டை, 4 கிராம்பு. இது லேசாக பொரியட்டும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதில் மிளகு, பிளாக் பெப்பர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது லேசாக பொரியட்டும். கொஞ்சம் பார்த்து நின்றுக்கோங்க, இந்த பெப்பர் வந்து கொஞ்சம் வெடிக்கும். இப்போ சீரகம் 1 டீஸ்பூன். சீரகம் விருப்பம் இல்லாதவங்க சீரகம் சேர்க்க வேண்டாம். கட்டாயம் கிடையாது சீரகம் சேர்க்கணும் அப்படின்ட்டு. விருப்பம் இல்லாதவங்க சேர்க்க வேண்டாம். இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஆனியனை ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் பொன்னிறமாக வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லேசாக வதங்கினாலே போதும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லேசாக வதங்கினா போதும். இனி நம்ம நல்லா வடித்து வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அரிசி வந்து ஊறின அரிசினால ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இது வேகிறதுக்கு. இந்த அரிசி வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் அந்த நெய்யில் வந்துட்டு நல்லா வதக்கிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. வச்சுட்டு நல்லா நெய்யில் வந்துட்டு வதக்கிடலாம் அரிசி. கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இங்கே பாருங்கள் அரிசி அப்படி கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம். அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் வேறு நல்ல பேன் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கட்டியான பேன் இருந்தால் கட்டியான பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் நம்ம கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 4 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். நான் 250 ml கிளாஸில் தான் அந்த அரிசி வந்து நான் அளந்தேன். 250 ml 250 கிராம் அந்த மாதிரி. அதனால் நான் வந்துட்டு 1+2 அப்படிங்கிற கணக்கில் நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கொஞ்சமா லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் இப்படி தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் லெமன் ஜூஸ் ஊத்தணும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடியால மூடி வச்சிரலாம். லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் வேகட்டும். நான் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு, அதுக்கு மேல ஸ்டவ்ல தோசைக்கல் வச்சுட்டு, அதுக்கு மேல இந்த பாத்திரத்த வச்சிருக்கிறேன். அப்பந்தான் அரிசி வந்து அடி பிடிக்காம இருக்கும். நீங்களும் அதே மாரி வச்சுக்கோங்க. தம் போட்ட மாதிரி இருக்கும். இது பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அரிசி வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா அந்த அரிசி ஃபுல்லா நல்லா மூடி விட்டுறலாம் இப்படி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இன்னும் அந்த மூடியால ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிரலாம். இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா வெந்துருச்சு. இங்க பாருங்க ரைஸ் இப்படி எடுத்து பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரே அடியா கிளற வேண்டாம். இதுக்கு மேல நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயம், முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை போட்டு அலங்கரிச்சிரலாம். இந்த கீ ரைஸ்க்கு மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த திராட்சை, வெங்காயம், இந்த முந்திரி பருப்பு தாங்க மெயின். நம்ம இப்படியே எல்லாம் போட்டுட்டு, இது உடனே சர்வ் பண்ணாதீங்க. ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க சாப்பிடுங்க. ஹலோ மக்களே! நம்ம பிரியாணி சுவையில் கீ ரைஸ் ரெடி ஆகி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நம்ம வந்து ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிட்டா கீ ரைஸ் கூட வந்துட்டு பருப்பு குழம்பு கொடுப்பாங்க, டால் கொடுப்பாங்க, டால் ஃப்ரை கொடுப்பாங்க. டால் ஃப்ரை கீ ரைஸ் வந்து சூப்பர் காம்பினேஷன். நீங்க நான் வெஜிடேரியனா இருந்ததுன்னா பெப்பர் சிக்கன், சிக்கன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும். நம்ம இப்ப டேஸ்ட் பார்த்துடலாம். அடிப்பொலி டேஸ்ட். நீங்களும் கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் அன்பு புன்னகையுடன் ரைச்சல் ஆம்ப்ரோஸ்.